கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் வாசிப்போம். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு காப்பீர். ஆமே. இந்த ஆண்டு நிறைவுல வந்திருக்கும். அடுத்து ஒரு புதிய ஆண்டை நம்ம பார்க்க போறோம். கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கோம். அப்ப நம்மளை எப்படி பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஹல்லேலூயா. நம்ம இந்த வாழ்ற நாட்கள்ல நம்மளை சுத்தி நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சாலும் அதை நடக்கத்தான் செய்யும். அப்படி நடக்கும் போது நாம எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆமே. ஆண்டவர் மேல நம்பிக்கை கொள்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா மன உறுதியா இருப்பாங்க. ஆண்டவர் மேல மன உறுதியா இருப்பாங்க. அவர் மேல நம்பிக்கை வைப்பாங்க. அப்படி நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அமைதியை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். ஆமென். அப்ப இந்த நாட்களில தேவ பிள்ளைகளுக்கு என்ன தேவை அப்படின்னா அமைதி, சமாதானம் வேண்டும், நல்ல பாதுகாப்பு வேணும், நமக்கு நித்திய ஜீவன் வேணும். இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். பாதுகாப்பு, அமைதி, நிலைவாழ்வு. எப்போதும் எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும். எப்போதும் எப்படி இருக்கணும்னா உறுதியா இருக்கணும். எப்போதும் எப்படி இருக்கணும்னா நம்பிக்கையோட இருக்கணும். அல்லேலூயா. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இயேசுதான் நமக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில நம்ம சந்தோஷமா இருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆக இந்த உலகத்துல நம்ம வாழும் போது நீதிமொழிகள் 14:30 சொல்லுது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. A heart at peace gives life to the body. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். நல்ல மனசு நமக்கு இருக்கணும். நல்ல மனசு நமக்கு இருந்துச்சுன்னா அதுதான் நமக்கு வாழ்வு, அதுதான் நமக்கு ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 125வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். யார் மேல நமக்கு நம்பிக்கை? கர்த்தர் மேல நம்பிக்கை. அல்லேலூயா. ஒரு மனிதன் அல்ல, ஒரு பொருள் அல்ல, ஒரு இடம் அல்ல. நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது அசைக்கப்பட மாட்டோம். நம்ம உறுதியா இருப்போம். எப்படி இருப்போமா? அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி இருப்பாங்களாம்? சியோன் மலை போல. ஒரு மலை எப்படி அசையாம இருக்கும் அது மாதிரி இருப்பாங்களாம். அப்ப நமக்கு இனி வர்ற காலங்கள் எப்படி இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு, அதை எதிர்நோக்குவதற்கு தேவ பிள்ளைங்க பலன் பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம பலத்தை எப்படி பெற்றுக் கொள்ளுகிறது? ஆண்டவர் மேல நம்பிக்கையின் மூலமாக நம் பலத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கடைசி காலம் கொடிய காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகண்ட உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் ஸ்வான அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அல்லேலூயா. எவ்வளவு காரியம் இந்த நாட்கள்ல இருக்குதுன்றத பவுல் அப்போஸ்தலர் எப்பவோ எழுதி கொடுத்துட்டார்.
ஆக இந்த காரியங்களை எல்லாம் நம்ம படிச்சு 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 அந்த காரியங்கள் எனக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, என் குடும்பத்திலையும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என் குடும்ப நபர்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளாகிய நாம அதை சிந்திக்கணும். ஏன்னா இது போன்ற காரியங்கள் கடைசி காலத்துல இருக்கத்தான் செய்யும். ஆனா இதெல்லாம் இல்லாம பார்த்து கொள்றதுக்கு தான் தேவ பலன் நமக்கு தேவை. அவரை ஏன் நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த கொடிய காரியங்கள் எனக்குள் வராமல் இருப்பதற்கு நான் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் உள்ளத்துல கபடு வேண்டாம், என் எண்ணத்துல கபடுதான சிந்தனை வேண்டாம், என் சொல்லுல வேண்டாம், என்னுடைய செயல்பாடுகள்ல வேண்டாம். அப்படி என்று நம்மளையே சுத்திகரித்து இந்த காரியத்தை நம்மள்ட்ட இருந்து முற்றிலுமா எடுத்து போட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தேவ பலன் வேணும். இந்த வருஷத்தில் கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கோம். ஆனா கடைசி நாட்கள்ல மட்டும் சுத்திகரிப்பின் நாட்கள் சொல்லி ஒரு 3 நாட்களை அனுசரித்து நான் என்னை சுத்திகரிக்கிறேன், என் பாவத்தை சுத்திகரிக்கிறேன்னு ஒரு 3 நாள் அல்ல, நான் அது கூட இருக்கிறதுக்கு ஆள்கள் வரமாட்டாங்க. அப்படி இருக்கிறது அல்ல. எவ்ரிடே லைஃப், ஒவ்வொரு நாளுமே என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம், அன்பு, நீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு நான் பிரியமாய் நடப்பேன். பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம பயணப்பட்டு போகும்போது பாதைகள்ல மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், சில முட்கள் இருக்கும், சில அசுத்தங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துதான் போவோம். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட பாதைகளை பார்க்கும்போது நமக்குள்ள என்ன வரக்கூடாதுன்னா, கோபமோ எரிச்சலோ முறுமுறுப்புகளோ வரக்கூடாது. அதை நம்ம பார்த்து போவோம். அம்மே, அல்லேலூயா. அப்ப நீங்க பாக்குறீங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்துறார். ஒரு தேசத்தை சுத்தி போங்கன்னு சொல்றாரு. அப்படி அவங்க சுத்தி போங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பாதை அவங்களுக்கு பிடிக்காததுனால அந்த ஜனங்க என்ன பண்ணுனாங்கன்னா முறுமுறுத்தார்கள்னு பார்க்கிறோம். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. என்னாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 4வது வசனத்துல பாதையின் நிமித்தம் அவர்கள் முறுமுறுத்தார்கள். சில பாதைகள் நம்ம போகிறோம்ல, நம்ம டே டு டே லைஃப், எவ்ரிடே நம்ம நடக்கும், ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கும்போது நம்ம பாதைகளை பார்த்து, சே இந்த நாள் எனக்கு இப்படி ஆயிடுச்சே, வேதனைப்படாதீங்க. இந்த நாள் விளங்கவே இல்லையே, அப்படி வேதனைப்படாதீங்க. ஏன்னா தேவ பிள்ளைகளுக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். அல்லேலூயா. எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். அப்ப நீங்க அந்த மாதிரி அந்த பாதையில போகும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா முறுமுறுக்க கூடாது. அதுக்கு மாறாக அந்த பாதைய அக்செப்ட் பண்ணிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமை கொண்டவங்க தான் ஆண்டவர் மேல உறுதியா இருக்கிறவங்க. உறுதியான மனதை கொண்டவங்க யாருன்னா, எல்லா வழிகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இருக்க வேண்டும். ஏன்னா என்னை ஆண்டவர் நல்ல பாதையில தான் நடத்துவான். அப்பதான் நம்ம என்னவா இருப்போம், ஸ்ட்ராங்கா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள நல்ல பாதையில தான் ஆண்டவர் நடத்துவோம். நிச்சயமாக இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் ஆண்டவர் நல்ல பாதையில தான் நடத்தினார். ஆனா 40 நாள்ல தான் அவங்க நடக்கணும். அவங்களுடைய கீழ்ப்படியாமையினாலதான் அவங்க 40 வருஷம் நடந்தாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவர்களை நடத்தி போக தீர்மானித்த நாட்கள் 40 நாட்கள் தான். அந்த மக்களுடைய கடின இருதயம், அவர்களுடைய கீழ்ப்படியாமை, அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு 40 ஆண்டுகள் ஆகிவிட்டுச்சு. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், வாசிக்கலாம். ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனம். ஆஹா, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அல்லேலூயா. அவருடைய செல்வம், அவருடைய ஐஸ்வர்யம் என்றால் அவருடைய செல்வம். செல்வம் என்னன்னா அறிவு, ஞானம். நாம எதையோ கேட்கிறோம், ஆனா நமக்கு என்ன தேவைன்னா அறிவும் ஞானமும் இருந்தா எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப அந்த அறிவும் ஞானமும் நமக்குள்ள இருக்கும்போது அதனுடைய ஆழம் எவ்வளவு பெருசு, அதனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். என்ன தெரியுமா, நம்மளை நடத்துறாருல வழி, அவருடைய வழி, அவருடைய செயல்பாடுகள். அவருடைய வழிகள்னா அவருடைய செயல்பாடுகள், அவருடைய செய்கைகள், நம்ம வாழ்க்கையில அவர் செய்யற காரியம் ஆராயப்படாதவைகள். நமக்கு அது தெரியாது, அது தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா தெய்வம் நல்லவர். அல்லேலூயா. தெய்வம் நல்லவர்.
தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுடைய வழிகளை. அவர் ஆராய்ந்திருக்கிறார். அதனால அவருடைய செய்கைகளை மனுஷன் அறிந்து கொள்ள முடியாது. அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, இங்க தனிப்பட்ட மனுஷனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வழி. முதல் வழியை நான் சொல்லும் போது ரோமர் 11:33 அது கடவுள் நம்மளை நடத்துற வழி. ஆனா இங்க சொல்றாரு மனுஷனுடைய வழி. இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையா இருக்கவில்லை என்கிறார்கள். சரிங்களா? கடவுள் என் வழிய நல்லாவே வைக்கலப்பா. ஏன்னா இந்த கடவுள் எனக்கு இப்படி வச்சுட்டாரு. எல்லா வாழ்க்கையிலும் நல்லா செய்யறாரு. ஆனா என் வாழ்க்கை தான் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரு என் வழிகள் செம்மையா இராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையா இராது இருக்கிறது. இப்ப ஆண்டவர் பேசுறாரு, தனியா பேசுறாரு. அதாவது இந்த ஜனங்கள் சொல்லுது, என் வழி நல்லாவே இல்லை, நான் போற வழி, என் வாழ்க்கை நல்லாவே இல்லை, என் வாழ்க்கை நல்லாவே இல்லை. நீங்க அங்க படிச்சு பாத்தீங்கன்னா குற்றம் சுமத்துறாங்க, முன்னோர்களை குற்றம் சுமத்துறாங்க. எங்க அப்பா செஞ்ச பாவம், எங்க அம்மா செஞ்ச பாவம், எங்க குடும்பத்தாருடைய சாபம், இதெல்லாம் தான் எங்க கிட்ட வருது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாபம் இல்ல, உன் வழி சரியில்லை, உன் வழி சரியில்லை, நீ மனம் திரும்பு. அடுத்த வசனத்தை பாக்குறோம் பாருங்க. என் வழி சரியில்லைன்னு நீ சொல்லாத, நான் உன்னை நடத்துறேன் அப்படின்னு சொல்லாத, நீ மனம் திரும்பு, உனக்கு நன்மை உண்டாகும் சொல்ற. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் பலிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. நீங்க மனம் திரும்புங்க, அப்ப அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நேருகுது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது நமக்கு காரணமா இருக்காதுன்னு சொல்றார். அல்லேலூயா. வேதத்துல ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்றார். நம்ம மேல அக்கிரமத்தை வச்சுக்கிட்டு, நம்மளுடைய செயல்பாடுகள் நல்லா இல்லாம வச்சுக்கிட்டு நீங்க ஆண்டவரை குற்றம் சொல்லாதீங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப இத ஆண்டவர் சொல்லுகிற வழி ஒரு தனி மனிதனுக்கு. ஆனா மூன்றாவது ஒரு வழிய ஆண்டவர் சொல்லுகிறார், அது ராஜாக்களுக்கு உரிய வழி. தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனம். அந்நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜரீகமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அல்லேலூயா. இது ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இந்த ராஜா பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தான், வியத்தகு முறையில தேசத்தை ஆட்சி செய்தான். ஆனா ஒரு நாள் சொன்னார், இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொன்னார். அப்படி ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்காம, என்னுடைய ஆற்றல் தான், என்னுடைய வலிமை தான் என்னை எல்லாம் நாட்டை வழி நடத்துது அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் நினைக்கும் போது அந்த ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா, அந்த அரசனை மிருகமா மாத்திட்டார், ஒரு மாடாக மாத்தி விட்டார். அந்த மாடு பனியிலும் வெயிலும் நின்று அது புல்ல தின்ன வச்சார். 7 காலங்கள் கடந்து போன பிறகு இப்ப நேபுகாத் நேச்சார் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாரு, மாறி மனுஷனா வர்றாரு. மனுஷனா வரும்போதுதான் அவருக்கு புத்தி தெரியுது. என்ன சொல்றாரு, நான் நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். இப்பதான் ஆண்டவரை நோக்கி பாக்குறாங்க. இதுவரைக்கும் அதிகாரம், பணம், படைபலம், அப்படியே என்ன ஆயிரும் தெரியுமா, நம்ம கண்கள்ல கொழுப்பு வந்துடும், நம்மள மேல நோக்கியே பார்க்க விடாது. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா பாருங்க, ஆலயத்துக்கு வர்றதே நிப்பாட்டிடுவாங்க நிறைய பேர். நான் நம்மள சொல்லல, பொதுவா சொல்றேன். ஆனா நம்ம ஆண்டவரை அன்பு கூடுறோம். அல்லேலூயா. ஆகவே நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் வானத்துல கண்ணை எடுத்து ஏறெடுத்து பார்க்கும்போது என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. பகுத்தறிவு அப்பதான் வருது. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கத்தான்
நமக்கு பகுத்தறிவு கிடைக்கும். மனுஷன் ரொம்ப ஆசீர்வாதமா உண்டாக்கப்பட்டவன். மனுஷனுக்கு தான் பகுத்தறிவு இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த பகுத்த அறிகிற அறிவு வந்த உடனே தான் சொல்றாரு, அந்த உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து அவர் தான் என்றென்றைக்கும் ஜீவித்து இருக்கிறவர், அவரைத்தான் நான் மகிமைப்படுத்துவேன், அவருடைய நாமத்தை தான் நானு பிரஸ்தாபப்படுத்துவேன். அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய கர்த்தத்துவம்னா அவருடைய ராஜ்யம், அவருடைய கவர்மெண்ட், பரலோக கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட். இது எப்ப கிடைக்கும் தெரியுமா? இந்த வெளிப்பாடு எப்ப கிடைக்கும்? ஆண்டவரை உறுதியா ஒரு பிள்ளை நம்புச்சுன்னா, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா பூரண அமைதியை தருவீர், பூரண சமாதானத்தை தருவீர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை தான் ஆண்டவர் இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறாங்க. நடந்து போகும்போது பாதைகளை பார்த்த உடனே முறுமுறுக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில முறுமுறுக்கவே கூடாது. ஏன் சொல்லிட்டேன்னா, முறுமுறுத்தா கடவுளுக்கு அருவருப்பு. தேவ பிள்ளைங்க முறுமுறுத்தா கடவுளுக்கு அருவருப்பு. ஒரு பிள்ளை நல்லா படிக்க வைக்கிறீங்க, அந்த பிள்ளைக்கு செலவு செய்யறீங்க, நிறைய காசு செலவு பண்ணி எல்லாம் செய்யும் போது அது உங்க கிட்டக்க வந்து, நீ என்ன செஞ்சுட்ட, நீ என்ன எனக்கு இப்ப ஏன் பெத்த, உன்னை யாரு என்னைய படிக்க வைக்க சொன்னா? உங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியும், கஷ்டப்பட்டு எல்லாம் செய்வீங்க. ஆனா அது உங்க முன்னால வந்து முறுமுறுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்? அருவருப்பா இருக்கும். இரு ஒன்ன வச்சுக்கிறேன் சொல்லுவோமா இல்லையா? இதுதான், இதேதான் நம்ம பிராக்டிக்கல் தான். ஏன்னா ஏன் பெத்தன்னு கேட்டாலே ஐயோன்னு இருக்கு பைபிள்ல. பெத்த பிள்ளைங்க நம்மளை பார்த்து நீ ஏன் பெத்தன்னு பெற்றோரை கேட்டாலே உனக்கு ஐயோன்னு இருக்கு. அப்பனா நம்ம ஆண்டவரை கேட்டா எப்படி இருக்கும்? முறுமுறுக்குத்தான், அருவருப்பு அளவுக்கு. அப்ப அவர் என்ன பண்ணிடுவார்னா நம்மள வாந்தி பண்ணி போட்டுருவார். இந்த ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கொள்ளிவாய் சர்ப்பங்களை விட்டார். அந்த சர்ப்பங்கள்லாம் வந்து அவங்களை கட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. வனாந்தரத்துல எல்லாம் சாக ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ நாங்க சாக போறோமே, நாங்க சாக போறோமே, எங்களுக்கு இங்க தண்ணி இல்ல, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி மோசேயவும் ஆண்டவரையும் போட்டு வசப்பாடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு மோசேட்ட, எப்பா இதுக்கு பூரா இந்த மாதிரி கத்துது, நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வை, அதை யாரெல்லாம் நோக்கி பாக்குறாங்களோ கலைச்சுக்கிடுவாங்க. அல்லேலூயா. உடனே எந்த பாம்பு கடிச்சுச்சோ அதே பாம்பை வெண்கலத்துல செஞ்சு மோசே நட்டாரு. அதெல்லாரும் நோக்கி பார்த்தாங்க. நோக்கி பார்க்க இப்ப பாம்பு கடிக்கல, விஷம் முறிஞ்சிச்சு, ஜனங்க எல்லாம் பிழைச்சு கொண்டாங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க, ஆண்டவர் எதையும் பயன்படுத்த முடியும். எந்த ஒரு உபத்திரவம் சொல்றீங்களோ அதே உபத்திரவத்தை தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையை நீங்க சொல்றீங்களோ அந்த பிரச்சனையவே தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீங்க அந்த பிரச்சனையை நோக்கி பார்க்கும் போதே ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாருன்னா அதை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம எப்போதுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வழிகள்ல ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலை வருதுன்னு சொல்லி நம்ம கலங்கி போயிடுறோம். ஆனா அந்த வழிகளை அனுமதிக்கிறது ஆண்டவர். ஒரு நீதியாய், ஒரு நேர்மையாய், ஒரு உண்மையாய் ஒரு பிள்ளை தன் வாழ்க்கையில நடக்கும் என்றால், அப்படிப்பட்ட பிள்ளைக்கு ஒரு பாதைகள்ல வழியில ஒரு பிரச்சனை வரும் என்றால், அந்த பிரச்சனையை குறித்து நீங்க வேதனைப்பட வேண்டாம், அந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் முறுமுறுக்க வேண்டாம். அந்த பிரச்சனையை, அந்த பாதையை அனுமதிக்கிறத ஆண்டவர். ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிச்சார்னா அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். அதுக்காக போய் சர்ப்பத்தை வணங்குறது இல்ல, அதுக்கு அடுத்து அந்த சர்ப்பத்தை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பூமிக்கும் வானத்துக்கும் இடையில அவர் சிலுவையில நிறுத்தினார்கள். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஜீவன் உண்டு. அதுலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி நான் நம்முடைய மனமானது ஆண்டவரிலே உறுதிப்பட வேண்டும். நீங்க வாசிக்கலாம் எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் நினைத்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. எந்த சமயத்திலும், அது உயர்வோ தாழ்வோ, நல்லா இருக்கிறோமோ ஜுரமா இருக்கிறோமோ, எல்லா நேரத்திலும்
சகல விதமான விண்ணப்பத்தோடும் வேண்டுதல்களோடும் ஆவியில ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆவிய ஊற்றி ஜெபிக்கணும். சும்மா போய் நின்னு சொல்லிட்டு இல்ல, ஆவிய ஊற்றுங்க. நீங்க ஆவிய ஊற்ற 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 உங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். நீங்க ஜெபத்துல எவ்வளவு கருத்தாக ஜெபிக்கிறீங்களோ, பரிசுத்த ஆவியானவரோட இணைந்து ஜெபிக்கிறீங்களோ, உங்க கண்கள்ல கண்ணீர் வராம இருக்க. உங்க கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உடைக்கப்பட்டுட்டீங்க. நீங்க ஒட்டைக்கப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆசீர்வாதம் ஆயிட்டீங்க. அந்த பெண்ணு ஒட்டச்சா பாருங்க, ஒரு தைலத்தை, நலத தைலத்தை உடைச்ச உடனே வாசனை வீசிடுச்சு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை வாசனையா பரவணும்னு சொன்னா நீங்க ஒட்டைக்கப்படணும். எங்க தேவ சமூகத்துல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும். அப்புறம் அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி இருக்கணும். உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பவுல் சொல்றாரு பாருங்கய்யா, ஜெயில இருக்கிறாரு, சிறைச்சாலையில உட்கார்ந்துட்டு எழுதுறாரு. அப்படி எழுதும் போது சொல்றாரு, அவரு நிறுவன சபைக்கு சொல்றாரு, சிறைச்சாலையில உட்காந்துட்டு அவரு உண்டாக்குன சபை மக்கள்கிட்ட சொல்றாரு, நீ சகல பரிசுத்தவான்களுக்காக மன உறுதியோட ஜெபம் பண்ணி வேண்டுதல் பண்ணி விழித்து கொண்டிரு. இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா, டைமே இல்ல. என்ன சொல்லுவோம் தெரியுமா, போர் அடிக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க. சிலருக்கு செல்போன் பார்க்கவே டைம் இருக்காது. சிலருக்கு அவங்கவுங்க காரியத்தை குறிச்சு வேலை செய்யறதுக்கே டைம் பத்தாதுன்னு. சிலர் டைமே போகலங்க, போர் அடிக்குதுன்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய ஜெப குறிப்பு இருக்குப்பா. நாட்டுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கு, நம்ம வீட்டுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கு, உங்களை நடத்துறவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கு, பாவத்துல இருக்க மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கு, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டியது இருக்கு. நிறைய ஜெப குறிப்புகள் இருக்கு. நீங்க ஜெபிச்சு ஜெபிச்சு விழித்து இருக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உங்களை நிரப்பும் பாருங்க. இந்த மனுஷன் எங்க இருந்து எழுதுறாரு தெரியுமா, சிறைச்சாலையில இருந்து எழுதுறாரு. எழுதிட்டு சொல்றாரு, எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் செய்யின்னு சொல்லிட்டு, நான் கட்டப்பட்டிருக்கேன். அதான் சிறைச்சாலையில இருக்கிறாரு. நான் கட்டப்பட்டிருக்கேன். நல்லா என்னை கவனிங்க. சிறைச்சாலையில உட்கார்ந்து எழுதுறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா, என் கட்டு நீங்கணும்னு ஜெபிக்க வேண்டாம், நான் வார்த்தைய வல்லமையா தைரியமா பேசணும்னு ஜெபம் பண்ணுங்கன்றார். அல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன தலைவலி இருந்தா, எப்பா என் தலை வலிக்குதுப்பா, என் தலைவலி எடுத்து போடுப்பா கத்துறோம் இல்ல. ஆனா அவரு செல்வ செழிப்பு, சீமா, கோடீஸ்வரர், கூடாரம் என்ற தொழில், நல்ல படிச்ச மனுஷன், தர்சபட்டணத்துல பிறந்த ஆள், பயங்கரமான ஆளு, நல்ல பெரிய உயர்ந்த படிப்பு படிச்சிருக்கிறார். கமாலியலோட பாதத்துல உட்கார்ந்து இப்ப சிறைச்சாலையில இருக்கார். எதுக்காக? நற்செய்தி நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்காரு. களவு பண்ணல, திருடு பண்ணல, கொலை பண்ணல, பாவ செயல் பண்ணல, நற்செய்திக்காக சிறைச்சாலைக்கு போனார், சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்டார். இப்ப சொல்றாரு அவங்க மக்கள்கிட்ட, என் கட்டுகள், நான் சிறைச்சாலையில இருந்து வெளியே வரணும்ன்றதுக்காக இல்ல, நான் சிறைச்சாலையில இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை தைரியமாய் போதிக்க வேண்டும் என்று எனக்காக விண்ணப்பம் செய்யுங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட படிப்பை படிக்கிற நமக்கு எவ்வளவு பலன ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இரவும் பகலும் நம்ம தேவனுடைய வார்த்தையில நம்ம கவனமா இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஆனா இந்த தேவனுடைய வார்த்தை நம்மளை நிரப்பி இருக்கும் என்றால் நம்மளை ஆண்டவர் ஸ்ட்ராங் பண்ணி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஏன்னா அந்த கிறிஸ்து அவரை அப்படி நெருக்கி ஏவுறார். கிறிஸ்துவின் அன்பு பவுல நெருக்கி ஏவனதுனாலதான் நான் சிறைச்சாலையில இருந்தாலும் பரவாயில்ல, நான் தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும்படி எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, ஆண்டவருடைய அடையாளங்களை அப்படியே உள்வாங்கிட்டார். ஆண்டவருடைய ஏசாமியோடைய அடையாளங்களை அவர் உள்வாங்கினாலதான் சிலுவையில இருக்கும்போது இயேசுவானவர் சொன்னாரு பாத்தீங்களா, ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே, என்னை அடிக்காதீங்கடா, நான் தப்பு செய்யலன்னு அவர் கேட்கவே இல்லை.
நல்லது செஞ்சாரு, தூக்கி சிலுவையில வைக்கும் போது இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை நீர் மன்னியும் என்று சொன்னார். அந்த நல்ல சிந்தனைகள் ஒரு மனுஷனுக்குள்ள நிரம்பி இருக்கும் போது, உண்மையா சொல்றேன், நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல அபிஷேகம், ஒரு நல்ல அமைதி, ஒரு நல்ல தெளிவு நமக்கு இருக்கும். நம்ம அசைக்கப்பட மாட்டோம். இரண்டாவது ஒரு காரியம், அவர் முதல் காரியம் அவர் உறுதியாய் பற்றி கொள்கிற மனது. இரண்டாவது நமக்கு ஆண்டோர் கொடுக்கிற ஆசீர்வாதம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ரெண்டாவது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அப்படியே நம்மளை விற்றவர் இல்ல, நம்மளுடைய மன விருப்பத்தை நமக்கு செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நமக்கு நிறைவேற்றி தருகிறவர். ஆமென். ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில அந்த பிள்ளையோடைய விருப்பத்தை ஆண்டவர் செய்வார். நம்மளுடைய பிள்ளைங்க, ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவாரு? விரும்புறத செய்வார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பானோ இல்லையா? 103வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம எப்படி ஒரு பிள்ளைக்கு இறங்குறோமோ அது போல ஆண்டவர் நமக்கும் நம்மளுடைய மன விருப்பத்தை செய்து கொடுக்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷன், எப்ப செய்து கொடுப்பார்? அவருடைய நேரத்துல செய்து கொடுப்பார். அல்லேலூயா. அவருடைய நேரத்துல செய்து கொடுப்பார். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும். நன்மை நடக்கும், எனக்கு நல்லதுதான் நடக்கும், எனக்கு நன்மைதான் நடக்கும், எனக்கு நன்மைதான் நடக்கும். சொல்லுங்க, உங்க பிரச்சனையில பார்த்து சொல்லுங்க, எனக்கு நன்மைதான் நடக்கும், எனக்கு நன்மைதான் நடக்கும், என்னை கடவுள் கைவிட மாட்டார். நீங்க அப்படி சொல்லணும். அவரு நேரத்துல அவர் உங்களுக்கு செய்வார். ரெண்டாவது, எப்படி செய்வார்? எப்ப செய்வார்? எப்படி செய்வார்? ஆண்டவர் செய்வார். எப்படி செய்வார்? நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. சாலமோன் தாவீதினுடைய மகன், அரசாள்றார். சமஸ்த இஸ்ரவேலை அரசாள்றார். அவருடைய கீர்த்தி உலகமெல்லாம் பரவுது, அவருடைய புகழ் பரவுது. ஏன்னா சாலமோனுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுத்துட்டார். ஞானத்தை கொடுத்தனால இப்ப அவர் புகழ் உச்சில இருக்கிறார். இத பார்க்க ஒரு அம்மா வர்றாங்க. தென் தேசத்து ராஜஸ்திரி, சேவா நாட்டு இளவரசி. அந்த அம்மா வர்றாங்க. யார பார்க்க? சாலமோனை பார்க்க வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த அம்மா எப்படி வர்றாங்கன்னா, 2வது அதிகார வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பரிவாரங்களோடு வராங்களாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பரிவாரத்தோட வராங்க. பிரசங்கி சொல்றாரு, சாலமோன் தான் பிரசங்கத்தை எழுதுனவர். பிரசங்கி, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். காத்துக்கொள்ளணுமா? ரொம்ப கவனமா காத்துக்கொள்ள. ஏன்னா பரிசுத்தரை பார்க்க வர்றேன், சாதாரண ஆளை பார்க்கல, பரிசுத்தரை பார்க்க வரேன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பரிவாரத்தோட வர்றோமா? அந்த அம்மா நல்ல சேனை கூட்டத்தை கூப்பிட்டுட்டு வருது சாலமோனை பார்க்க. தனியாவே வரல. நம்பர் 2, அந்த அம்மா என்னவோட வந்தாங்கன்னா கந்த வர்க்கங்களோட வந்தாங்க. கந்த வர்க்கங்கள், வாசனை திரவியங்கள். 3வது அந்த அம்மா என்ன வர்றாங்கன்னு சொன்னா, மிகுதியான பொண்ணை எடுத்துட்டு வராங்க. மிகுதியான பொன். யோபு சொல்றாரு 23வது அதிகாரம் 10வது வசனத்துல, அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். ஏன் தெரியுமா? பொண்ணுக்குதான் சோதனை. பொண்ணதான் சுரண்டி பார்ப்பாங்க. இது தங்கமா, இதுல செம்பு இருக்கா அப்படின்றத பொண்ணதான் சுரண்டி பார்ப்பாங்க. நீங்களும் நானும் பொண்ணு. ஆமென். அப்ப ராஜாவை பார்க்க வர்றோம்னு சொன்னா, இயேசு ராஜாவை பார்க்க வரணும்னா நம்ம பொண்ணோட வரணும். ஐயோ எனக்கு சோதனை வந்துருச்சுங்க, எனக்கு நிறைய கஷ்டம் வந்துருச்சுங்க, அதனால நான் வரமாட்டேன். நோ நோ நோ. அவர் சொல்றாரு, நீர் என்னை சோதித்து பாரு, நான் பொண்ணாக விளங்குவேன். யாரு சொல்ற? நீதிமானாக யோபு சொல்லுகிறாருங்க. அவர் பாவமே செய்யலைங்க. ஆனா அந்த பாவம் செய்யாத அவருக்கு அவ்வளவு கஷ்டம். பிள்ளைங்க எல்லாம் செத்து போச்சு, செல்வம் எல்லாம் போயிருச்சு, கால்நடைகள் எல்லாம் போயிருச்சு. ஆண்டவர் சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறார் தெரியுமா? சாத்தான் சொல்றார். சாத்தான் தான் வந்து சோதிச்சான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் என் புள்ளதான், நீ சோதிச்சு பாரு, அவன் என்னை மறுதளிக்க மாட்டான்.
அல்லேலூயா. எவ்வளவு நம்பிக்கை பாருங்க ஆண்டவருக்கு. யோபு மேல எவ்வளவு நம்பிக்கை. பிசாசு சொல்றான், நீ அவனுக்கு வீட்டை கொடுத்த, பிள்ளைகளை கொடுத்த, சொத்தை கொடுத்த, அதனால உன்னை வந்து அவன் சேவிக்கிறான். அதெல்லாம் டச் பண்ணு, அதெல்லாம் எடுத்து போடு, அவன் உன்கிட்ட வரவே மாட்டான். யார் சொல்றா? பிசாசு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, ஏய் யோபு என் புள்ளடா, நீ அவனை சோதி, அவன் உயிர் மேல மட்டும் கை வச்சிடாத. நம்ம அப்பா எப்படிப்பட்டவங்க, அவன் உயிர் மேல மட்டும் கை வச்சிடாத, அவனை நீ சோதி, அவன் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டான். பொன்னா விளங்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது பொன்னா விளங்கணும். அவர்தான் என் நம்பிக்கை. அதனால்தான் அந்த அந்த மனுஷன் சொன்னான் 42வது அதிகாரத்துல, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைக்கிற ஆசீர்வாதங்கள் தடைபடாது. நாம தேவன் மேல நம்பிக்கையா இருக்கணும். உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு தந்தரி உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். அவன் பொண்ணா விளங்குனா பாருங்க, என்னாச்சு தெரியுமா? இழந்த அத்தனையும் ரெட்டிப்பா பெற்றான். ரெட்டத்தனைய கர்த்தர் கொடுத்தாருங்க. 210 வருஷம் உயிர் வாழ்ந்தான். 6 பிள்ளை செத்துச்சுன்னா 12 பிள்ளைய கொடுத்தாரு. 5000 ஒட்டகம் இல்லைன்னா 10,000 ஒட்டகத்தை கொடுத்தாரு. ஆமே, வார்த்தை போய் சொல்லாரு. எல்லாத்தையும் அப்படியே டபுள் ஃபோல்டு blessings. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அந்த மாதிரி பொண்ணை தூக்கிட்டு வந்தா நம்ம ஆண்டவர்ட்ட வரும்போது எப்படி வரும்? என்னாலும் சரி, நீரே என் தேவன் சொல்றோமா? அடுத்து அந்த அம்மா ரத்தினங்கள் சுமக்கும் ஒட்டகத்தோடு எருசலேமுக்கு வந்தா. blessings சுமந்துட்டு வந்தா. praise the Lord. அல்லேலூயா. blessings சுமந்துட்டு வந்தா. ஏராளமான ரத்தினங்களை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே சாலமோனுக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டார். ஆனா கடைசியா பாருங்க, 1 ராஜாக்கள் நிறைய பேசுறான் அந்த அம்மா. உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இவ்வளவு அழகா இருக்கு, நீ இவ்வளவு அழகா உங்க வீட்டை வச்சிருக்க, உன் அரண்மனையை வச்சிருக்க, உன் பணியாளர்களை வச்சிருக்க, உன் வேலைக்காரரை வச்சிருக்க, உனக்கு இவ்வளவு ஞானம். நான் வந்து கேட்டது கொஞ்சம், உன்னை குறித்து என் ஊர்ல நான் கேட்டது கொஞ்சம், ஆனா உன்னை வந்து பார்த்த பிறகு எவ்வளவு நீ பயங்கரமானவரா இருக்கிற. அல்லேலூயா. நிறைய காரியத்தை உன்னை வந்து பார்த்தேன், நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியில இருந்து இயேசுவை கேட்டா கொஞ்சம் தான் கேட்பீங்க. ஆனா நீங்க உள்ள வந்து ஆண்டவரை பார்த்து ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிறைய கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, எல்லாம் கடைசியா 10:13 அங்க வாசிக்கிறோம். ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவ விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு கூட தன் தேசத்துக்கு திரும்பி போனாள். அல்லேலூயா. எல்லாம் கொடுத்தான் சாலமோன். சேபான் ராஜஸ்திரிக்கு சந்தோஷமா அவன் நிறைய கேட்டான். இங்க வசனம் சொல்லுது, அவ கொண்டு வந்ததோட அவ வாங்கிட்டு போனது நிறைய. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்பாட்ட வரும்போது நம்ம கொண்டு வர்றது கொஞ்சம் தாங்க, நீங்க வாங்கிட்டு போறது நிறைய. ஆமே. ஆனா அவர் மன விருப்பத்தின்படி தந்தருவார். அந்த வசனத்தை நீங்க அப்படியே படிச்சு பாருங்க. அவ நிறைய காரியம் கேட்டா, எல்லாத்தையும் சாலமோன் விடுவித்தார். நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு விடுவிப்பார். விடுவிக்க கூடாதபடிக்கு மறைபொருள் ஒன்றும் இல்லையா? கர்த்தருக்கு மறைபொருள் ஒன்றுமே இல்லை. நீங்க கேட்கிற காரியங்கள் அத்தனைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படையாய் பதில் தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு மன விருப்பத்தை செய்வார். அவ வந்தாதான், பரிவாரத்தோட வந்தா, கந்தவர்க்கங்களோட வந்தாள், அவ பொண்ணோட வந்தாள், அவ வந்து ரத்தனங்களோடு ஒட்டகங்களோடு வந்தாள். ஆனால் அவள் அதை காட்டில மேலானதை பெற்றுக்கொண்டு அவருடைய தேசத்துக்கு போனாள். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 42வது வசனம். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். சரி, அதை விடுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சாலமோனே அவனுக்கு அவ்வளவு செய்வாருன்னா, சாலமோனுக்கும் பெரியவர், சாலமோனே உண்டாக்கினவர். அல்லேலூயா. சாலமோனே உண்டாக்கினவர், பிறக்க செய்தவர் நம்ம அப்பா இயேசு. அவர் இங்க இருக்கிறார்.
சாலமோனிலும் பெரியவர். பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் சீக்கிரமா முடிக்கிறேன். மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம ஜெபிக்க வர்றோம், நமக்கு ஒரு மனம் வேணும். எந்த காரியத்தை குறிச்சு நம்ம கேட்டாலும் நமக்கு என்ன வேணும்? ஒரு மனம். இப்ப நீங்க ஒரு காரியத்தை குறிச்சு கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கிறீங்கன்னா ஒரே மனதோட ஜெபிக்கணும். ஒருத்தர் கைய பிடிச்சு ஜெபிக்கும் போது இது நடக்க கூடாதுன்னு இன்னொருத்தர் நினைச்சா நடக்குமா? 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்க பழகணும். நீங்க வீடுகள்ல இருக்கும்போது 2 பேர், கணவன் மனைவி, அக்கா தங்கை, அம்மா அப்பா, இப்படி யார், அண்ணன் சகோதரர்கள், இப்படி யாரா இருந்தாலும் நீங்க கரத்தை பிடிச்சு நீங்க ஜெபிங்க, ஒருமனப்பட்டு ஜெபிங்க. வேதம் சொல்லுது, ஆமோஸ் புத்தகத்துல 3வது அதிகாரம் 3வது வசனத்துல 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய நம்ம நடக்க முடியுமா? காளமாட்டு வண்டியை பார்த்திருப்பீங்க, 2 காளைகள் இருக்கும், 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்தாதான் அது நடக்கும். ஒரு மாடு நான் வரமாட்டேன்னு இப்படி நின்னுச்சுன்னா இன்னொரு மாடால வண்டியை ஓட்ட முடியுமா? முடியாது. அப்ப நம்ம ஃபேமிலி லைஃப்ல, குடும்ப வாழ்க்கையில மாடுகள் இணைந்து இருக்கணும். அல்லேலூயா. இணைந்து நம்ம காரியங்களை செயல்படுத்தணும். ஒருமனம் இருக்கணும். ஒருமனம்னா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். இன்னைக்கெல்லாம் ஒருமனமே இல்ல குடும்பங்கள்ல. என்ன தெரியுமா? அவன் என்ன பெரியவன், இவ என்ன பெரியவனா, அவ பெரியவனா இவ பெரியவளா இல்ல. நமக்கு என்ன ஆகணும்னா காரியம் ஆகணும். அல்லேலூயா. அவ்வளவுதான். நம்ம டவுட் படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சந்தேகமே பிசாசு கொண்டு வர்றது. அல்லேலூயா. 2வது, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. விட்டு கொடுக்கணும். ஆமென். அடுத்த ஒரு மனம் என்ன தெரியுமா? ஒரு மனம் பட்டு ஒரு இடத்துல கூடுனாங்க. என்ன நடந்துச்சுன்னா பரிசுத்த ஆவி வந்துச்சு. நம்ம குடும்பத்திலயும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி, நம்ம ஆண்டவரோட இருக்கும் போதும் ஒரு மனம் வந்துருச்சுன்னா நம்மள நல்ல ஆவி நினைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், அப்போஸ்தலர் 8:6. நல்லா கவனிங்க. பிலிப்பு ஒரு இடத்துல போய் பேசுறார். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். பாத்தீங்களா? அதிசயங்களை கேள்விப்பட்டாங்க, பார்த்தாங்க. அதையெல்லாம் பிலிப்பு என்ன சொல்றார் அப்படின்றத ஒருமனப்பட்டு கவனித்தாங்க. ஒரு மனம், ஒரே மனம். என்ன தெரியுமா? ஒரே சிந்தை. ஆண்டவர் இவ்வளவு காரியங்கள் செய்யறாரா, ஆண்டவர் இருக்கிறார். அப்படி ஒருமனப்பட்டு கவனிச்சாங்களா? அப்படி கவனிக்கும் போது என்ன நடந்துச்சு பாருங்க. ஒரு மனம் வந்துருச்சுன்னா அங்க என்ன நடந்தது பாருங்க. டீமன் வில் ஃப்ளீ. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைய ஒரு மனதோட கேட்கணும். டபுள் மைண்ட் இருக்கக்கூடாது. இதெல்லாம் உண்மையா? உண்மைலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல, உண்மை. அல்லேலூயா. ஒரே மனதோட, ஒரே சிந்தையோட, அப்படியே ஏக சிந்தையோட, அப்பா இது ஆண்டவருடைய வார்த்தைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே கேட்கும் போது அந்த பிலிப்பு பேச பேச கேட்டாங்களாம். எல்லாருக்குள்ள இருக்கிற பிசாசுகள் ஓடிச்சான். அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம அசைக்க முடியாதபடிக்கு சில காரியங்கள் இருக்குதுல்ல, அதெல்லாம் அசைக்கப்படணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். நீங்க கேட்க 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 என்னன்னா டீமன் வில் ஃப்ளீ அவே. பிசாசுகள் ஓடி போயிரும். எங்க தெரியுமா? உங்களை விட்டு மட்டுமில்ல, நம்ம பட்டணத்தை விட்டே ஓடி போயிரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. பட்டணத்தை விட்டே ஓடி போயிரும். அங்க நடந்தது, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று.
அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம ஒரு மனதை வைக்கும் போது, அந்த ஒரு மனம் குடும்பத்துல ஒரு ஃபுல்னஸ கொண்டு வருது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஃபுல்னஸ கொண்டு வருது. நம்முடைய சமூகத்திலையும் கூட ஒரு ஃபுல்னஸ கொண்டு வருது. அல்லேலூயா. நம்மளிலும் ஒரு நிரப்புதல், நம்ம சமூகத்துல ஒரு நிரப்புதல். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நம்ம இப்ப எழுந்திருப்போம்.